அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வட தமிழகத்தை புரட்டி போட்ட ஃபெங்சல் புயல். இயல்பு நிலையை விரைவில் மீட்டெடுப்போம் முதல்வர் ஸ்டாலின். வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு கை கொடுக்குமா? ஃபெங்சல் புயலின் பாதிப்புகளை எப்படி கையாளப் போகிறது தமிழக அரசு? இதை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாத நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இனிமொழியாக கரூரிலிருந்து இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக இனியமொழியாக தூத்துக்குடியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் செல்வம் சார். வணக்கம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் விஜய். வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு இந்த வட தமிழகத்தை புரட்டி போட்ட ஃபெங்சல் புயல் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு காலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக விழுப்புரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளை மேற்கொண்டு இயல்பு நிலையை விரைவில் மீட்டெடுப்போம் என்கின்ற அடிப்படையில் மக்களை சந்திக்கும் முறையில் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த புயல் ஃபெங்சல் புயல் என்பது அறிவித்த நாளிலிருந்து வந்த நாள் வரை ஒரு போக்கு காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறது. வானிலை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அது சவால் விடும் வகையிலும் இருந்தது. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரை 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்திருக்கிறது. ஆனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஓசூர், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அதனுடைய இயல்பு நிலை பாதித்திருக்கிறது. 1.29 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு நெற்பயிர்கள் மூழ்கியிருப்பதாக முழு விவரங்கள் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். முக்கியமாக ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுது, கடந்த முறை புயல் தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது. அதற்கு மத்திய அரசு நம்ம நிதி கேட்டோம். அவங்க நிதி கொடுக்கல. இந்த முறை நீங்கள் கணக்கெடுத்து கொடுக்கும்போது மத்திய அரசு நிதி கொடுப்பாங்களா அப்படின்ற அடிப்படையில் கேள்விகள் முன்வைக்கும் போது, இந்த நிவாரணப் பணிகளுக்கு கணக்கெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, அதை மத்திய அரசுக்கு அனுப்புவது நம்முடைய கடமை. மத்திய அரசு இதை பார்த்துவிட்டு பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது அவர்களுடைய கடமை. இந்த கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார். அதை வைத்து தான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் குரலாக கரூர் முரளி, உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக அடுத்தடுத்த வருடங்களில் தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய புயல் மழைகளை சந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான அரசு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஃபெங்சல் புயலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு கடந்த முறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கேட்டிருந்தோம், நிவாரணத் தொகை கேட்டிருந்தோம், அதை கொடுக்கல. மத்திய அரசு இந்த முறையாவது கொடுக்குமா என்கின்ற அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய முதல் கருத்து? தமிழ்நாட்டினுடைய புரட்டி போடுகிற விதத்திலே பெஞ்சமின் புயல் வீசி இருக்கிறது. ஆயிரம் சோதனைகள் தமிழ்நாட்டுக்கு வந்த போதும் அந்த சோதனைகளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்த தலைவர் எங்கள் இனத்தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த புயல் வந்த பிறகு இந்த புயலில் இருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்த்துவதற்கும் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், பணியாற்றினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த புயலாக இந்த பெஞ்சமின் புயல் புயலாக மாறுமா, இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடுக்குமா என்று தெரியாத நிலையில் தான் அறிவித்தார்கள். இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டு மக்களை புயல் வீசுகிற மக்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தக்க முறையிலே எங்கள் முதலமைச்சர் அவர்கள் எடுத்தது மட்டுமல்ல, இந்த புயல் வீசுவதன் மூலமாக மழை கொட்டும், மழையின் சிக்கி மக்கள் எல்லாம் அவதிப்படுவார்கள். அவதிப்பட்டால் இதை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் எல்லாம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏமாத்துகிற விதத்திலே எங்கள் தலைவரும் எங்கள் துணை முதல்வரும் தக்க நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாட்டை மீட்டு வைக்கிறார்கள். இன்னும் மழை கொட்டி கொண்டுதான் இருக்கிறது. மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. பெய்தாலும் மழையில் இருந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தரைவழி பயணத்தின் மூலமாக மக்களை சந்திக்கிறேன் என்று கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து காரின் மூலமாக எங்கள் தலைவர் மரக்காணம் வந்தார். மரக்காணத்தில் இருந்து திண்டிவனத்தின் வழியாக
விக்கிரவாண்டிக்கு வந்தார். விக்கிரவாண்டியில் இருந்து எங்கள் தலைவர் விழுப்புரத்திற்கு வந்தார். விழுப்புரத்தில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறார். அங்கங்கே முகாமிலே தங்கியிருக்கிறவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு, உங்களுக்காக உங்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்த்துவதற்கும் நான் இருக்கிறேன், எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று ஒரு நம்பிக்கையை விதைத்துவிட்டு எங்கள் தலைவர் வந்திருக்கிறார். 1000 சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனைகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும், வென்றே தீரும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நிவாரணப் பணிகள் அவங்க சைட்ல இருந்து செஞ்சுட்டு ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழக முதலமைச்சர் பதில் தர மறுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் 9 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு, ஆனால் பிரதான சாலைகள் மட்டுமே தண்ணீர் வற்றி இருக்கு. இவங்க ஊடகத்தை தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக மேல வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில்? கேட்கிற கேள்வி சரியாக இருந்தால் சொல்லுகிற பதில் சரியாக இருக்கும். கேட்கிற பதில் தவறாக இருந்தால் சொல்லுகிற பதிலும் தவறாக தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நாட்டு நடப்பை பத்தி, நாட்டு மக்களை பத்தி கேள்வி கேட்டால் எங்கள் முதலமைச்சர் பொறுப்போடு பதில் சொல்லியிருப்பார். சரி, அவருக்கு இந்த ஆட்சியின் மீது களங்கம் படுத்துவதும் இந்த ஆட்சியின் மீது குற்றம் சொல்லுவதும் தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, மழை பெய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பேசுகிறார். எங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது? அவர்கள் ஆட்சி காலத்தில் புயல் வந்த பொழுது தலைநகர் சென்னை எப்படி தத்தளித்தது, தடுமாறியது? அப்படி இருந்த ஒரு நிலை இருந்ததா? 21 சுரங்கப்பாதை நம்மளுடைய தலைநகர் சென்னையில் இருந்தது. அந்த 21 சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து எங்காவது தடைபட்டதா என்றால் தடைபடவில்லை. கணேசபுரம் சுரங்கப்பாதை, அந்த சுரங்கப்பாதையில் வேலை மராமத்து பணி செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் மட்டும்தான் கொஞ்சம் போக்குவரத்து தாமதப்படுத்தப்பட்டதை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் மழை விழுந்த பிறகு 1 மணி நேரத்தில் மழை நீர் அகற்றப்பட்டிருக்கிறது. அது எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும். ஆனால் எதிர்கட்சி தலைவராக எங்களை பார்த்தால் பரவாயில்லை, திமுகவை அவர் எதிர்கட்சி தலைவராக பார்த்து கொண்டிருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். சரி, ரைட், ஓகே. அவங்க அரசியல் செய்யாம அவியல் செய்யல அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சனங்களுக்கு நாங்கள் அவியல் செய்யாமல் அரசியலாக செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு கார்னர் பண்ணீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எப்படி பணியாற்றினார்? இதே புயல் வந்திருக்கிறது. புயல் வந்த பிறகு முதலமைச்சருக்கு முன்பாக வேக வேகமாக போய் நாட்டு மக்களை சந்தித்து நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு திமுக தொண்டர்களை எல்லாம் தயார் செய்து அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அவரோடு இவர் கண்டிப்பாக ஒப்பிடாதீர்கள். புயல் வந்துவிட்டது என்று சொன்னால் சேலத்தில் பதுக்கிக் கொள்ளக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது என்னமோ திண்டிவனத்திற்கும் மயிலத்திற்கும் போயிருக்கிறார் என்றால் மக்கள் தன்னை கேலி பேசுவார்கள் என்பதற்காக, மக்கள் தம்மை விமர்சிப்பார்கள் என்பதற்காக, விமர்சனத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் நடக்காது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மறந்துவிடக்கூடாது. ஓகே சார், உங்களுடைய முதல் கருத்துக்கு நன்றி. அப்படி இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள், அதாவது இவங்க திரு கரூர் முரளி சொன்ன குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது ராஜ் டிவியுடைய நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் சகா பங்கேற்பாளருக்கும் அன்பு வணக்கம். அவர் முதலமைச்சர் இந்த புயல் மழை வெள்ளத்திலிருந்து மக்களை எப்படி முதலமைச்சர் காப்பாற்றினார், எப்படி அவர்களுக்கு வேகமாக ஒரு நிவாரணத்தை கொண்டு வந்தாருன்றது சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது மைதானத்தில் பந்தை உதைக்கிறதுக்கு பதிலாக ஆளை உதைக்கிற செயலில் கரூர் முரளி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். முதலமைச்சர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு முற்றிலும் மாறுபட்டு, அதாவது கடந்த ஆண்டு புயல் வீசுகின்ற போது கூட, வெள்ளம் பாதித்த போது கூட சோழிங்கநல்லூரில் KP கந்தன் எங்கள் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அவர் ஏற்பாட்டில் மக்களை சந்தித்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதே போல் திருவெற்றியூர் குப்பன் அவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது கஜா புயல், அதாவது 2017-16 பர்தா புயல் 2016, ஒக்கி புயல் 2017, கஜா புயல் 2018, நிவார் புயல் 2020, இப்படி தொடர்ந்து புயல்களில் வரும்போது எங்களுடைய ஆட்சி இருந்து
மக்களை எவ்வளோ வேகமான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் என்பது தான் இப்போ பார்க்கணும். மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அவர் கரூர் முரளி இங்கிருந்தோ பேசுகிறாரு. அவருடைய தலைமை கழகம் அமைஞ்சிருக்கிற தேனாம்பட்டில் அவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ராஜ் டிவி அரங்கத்திலிருந்து தான் பேசுகிறேன். இந்த வீதியில் வரும்பொழுது இன்னும் தண்ணி தேங்கி நிற்கிறது. மக்களுக்கு இன்னமும் அந்த தண்ணியில் நடந்து வரக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. திமுக தலைமை அலுவலகம் இருக்கிற இடத்திலே இப்படி இருக்குதுன்னா மற்ற தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்றது நீங்களே சாட்சி. ரெண்டாவது, கடந்த 2020 நிவர் புயலில் பசுமை வழிச்சாலையில் மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய வீடே தண்ணியில் மதந்துச்சு. ஒரு முதலமைச்சர் வீடே தண்ணியில் மதக்குது. இல்லை, நீங்க நெறியாளராக இருக்காம எப்பவுமே திமுகவை சார்ந்த இப்ப இருக்கிற ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க இப்ப நாங்க ஆட்சியில் இருக்க கேள்வி கணைகள் தொடுக்கின்ற இடத்துல அதை நிவர்த்தி செய்கிற இடத்துல யாரு இருக்கிறா? இல்ல ஞாபகப்படுத்த இடத்துல இல்ல இப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு போய் சொல்லல சொல்லல தண்ணி தேங்கி நிற்கிறது இருக்கிறது உண்மைதானே? அண்ணாரிவாளையத்துக்கு பின்னாடியே தானே இது. ரொம்ப காத தூரம், ரொம்ப தொலைவில் இல்ல, பக்கத்தில் இருக்கிற இடத்திலேயே இன்னும் தண்ணீர் தேங்கி கொண்டு இருக்கிறதுனா மத்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோது பதம் எப்படி நிக்குது இருக்கு. ரெண்டாவது என்னன்னா 10 வருஷம் நீங்க ஆட்சி அண்ணன் பேசும்போது சொன்ன இல்ல சார் 10 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணீங்க. அவர் பேசும்போது சொன்னார் 10 வருஷம் ஆட்சி பண்ணீங்க. நீங்க மழைநீர் வடிகால் 4000 கோடி ஒதுக்கணும்ல. 1253 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் அமைக்கிறதுக்காக வேண்டி 4000 கோடி ஒதுக்கி அந்த பணிகளை செய்து இருந்தோமே. அந்த பணிகளை இதுவரையிலும் முடிக்கலையே. முன்னா போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம்லாம் அமைச்சர் கே நேரு ஆகட்டும் மாசு ஆகட்டும் என்ன சொன்னாங்க? அந்த பணிகள் இதே மேயர் இவங்க பிரியா என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 90% வேலை முடிஞ்சிருச்சு, 85% வேலை முடிஞ்சிருச்சு. 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட சென்னையில மழையை தண்ணி தேங்கவே தேங்காது, வடுவே மாறாது. அப்படிலாம் மா சுப்பிரமணியம் பேசினாரு. அந்த வேலையை ஏன் முடிக்கல? ஒரே நாள்ல சென்டிமீட்டருக்கு அளவுக்கு மழை 7 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் மழைக்கு எப்படி இருக்குதுன்னா மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு 4000 கோடி ஒதுக்கின 4000 கோடி எங்க போச்சு? அதுக்கு வெள்ள அறிக்கை இந்த திமுக அரசு கொடுக்குமா? சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சொல்றாரு, தாம்பரம் செங்கல்பட்டு தாண்டி தானே தாம்பரம், தாம்பரம் தாண்டி தானே திண்டிவனம், திண்டிவனம் தாண்டி தானே விக்கிரவாண்டி, விக்கிரவாண்டி தாண்டி தானே விழுப்புரம், இதெல்லாம் ஊரை தாண்டி தான் வரும். இதை போய்கிறாரு முதலமைச்சர். இதுல என்னமோ பெருமையா அண்ணா அவர் பேசுறாரு. அதாவது இவர் சென்னையில இருந்து பண்ணி கொண்டு இருக்கும் போது 9 சென்டிமீட்டர் மழைக்கு முதலமைச்சர், இந்த முதலமைச்சருடைய வரலாறு சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருந்த அத்தனை பேரும் நீரில் இறங்கியும் களப்பணி செய்தார்கள். கணுக்கால் நனையாத ஒரு முதலமைச்சர் கள ஆய்வு செய்தார் என்றால் அது இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் சேரும். ஒரு கால அது ஏதாவது எங்கேயாவது தண்ணியில் நனைஞ்சாரா? எங்க நீங்க என்னங்க தொலைக்காட்சி நீங்க காட்டுங்க, அந்த வீடியோ இருந்தா கிளிப்பிங் இருந்தா காட்டுங்க. சென்னையில எங்க மழையில நனைஞ்சாரு, எங்க நனைஞ்சு போனாரு? செட் பண்ணி வச்சுட்டு போய் பொதுமக்களை சந்திக்காம ஒரு 4 பேரை ஏற்கனவே முன்கூட்டியே தயார் செய்து அவர்களுக்கு எல்லாம் அந்த ஷூட்டிங்ல நடக்கிற சினிமா டிராமா மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வசனம் பேச கத்து கொடுத்து முதலமைச்சர் போய் நிக்கிறாரு. அந்த 4 பேரை சந்திக்கிறார், பொதுமக்களை சந்தித்தாரு. இருங்க சொல்றேன். சென்னையில இருக்கும் போது எங்களுடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேற்று விழுப்புரத்தில் இருந்தார். மக்கள் பாதிக்கப்பட்ட, அதாவது மழை சென்னையில் இல்ல, இன்னைக்கு கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, செஞ்சி, அவுளூர்பேட்டை, மயிலம், விழுப்புரம் எல்லா பகுதியும் போய் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கூட கிருஷ்ணகிரியில இருக்கிறார். இப்படி எங்களுடைய ஐயா எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது போய் பார்த்தாரு. எங்க சட்டை கிச்சன் போய் நின்று எல்லா இடம் சட்டை கிச்சன் அதெல்லாம் பேச வேண்டாம், அனுமதிக்க முடியல. இல்லங்க அனுமதிக்க முடியல. புயல் வெள்ளத்தை பேசறோம், சட்டப்படி கூட்டத்தோட பேச கூடாது. இல்ல அது அனுமதிக்க மாட்டான். அப்படினா அதிமுகவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கற விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். இல்ல அதை தவிர்த்துக்கலாம். நீங்க வேற என்ன கேளுங்க. இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த வேலை தானே பண்ணாரு. எந்த வேலை? உங்களுக்கு பல இடங்கள்ல உங்களுக்கு கண்டன அறிக்கைகள் வந்தது. அப்ப எங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுவது அவசியம் இல்லை, நாங்கள் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டோம், அவர்களுக்கு வேலை வெட்டியே இல்ல, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி இருக்க மாட்டேன்னா எங்க முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், இவர்கள் சொல்ற எதிர்க்கட்சி என்பது ஒரு மூக்கணாங்கயிறு போல ஒரு ஆளுங்கட்சிக்கு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நல்ல கருத்தா இருந்தா ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதற்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் சர்வாதிகாரி போல பேசுறாரு, அதற்கு ஏதாவது ஒரு கண்டனம் உண்டா? சரி, நான் நோட் பண்ணிக்கிறேன். அதை நான் அவர்கிட்ட கேட்டேன், கரு முரளி அவர்கிட்ட கேட்டேன். அடுத்தபடியாக
இனிய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி செல்வம் அவர்கள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த முறை மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஏன்னா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்ற உங்களுக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்திடம் மாநில அரசாங்கம் கேட்ட நிவாரணத் தொகைக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த முறை கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை அவங்க கேட்குற தொகையாவது மத்திய அரசு விடுவிக்குமா, மத்திய அரசு கை கொடுக்குமா? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் நண்பர் கரூர் முரளி, அதே போலவே தம்பி நந்தகுமார், தம்பி விஜயகுமார், அதே போலவே நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதாவது இதுல நீங்க நேரடியாவே எனக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, அந்த கேள்விக்கு நான் பின்னால வந்துடுறேன். ஆனா இவ்வளவு பெரிய கொடுமை இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதும், அதே போலவே இந்த கால பருவநிலை மாற்றம் என்கிற இதெல்லாம் இப்ப சமீப நாட்கள்ல தான் இப்போ வந்திருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளதான் இது அதிகமாயிருக்கு. ஆனா திராவிடர் இயக்கம் 1967 இருந்து 57 ஆண்டுகள் திராவிடர் இயக்கம் தமிழ்நாட்டை திராவிடர் இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரம் செய்திருக்கிறார்கள். இதுல இந்த புயல் வருகிற காலத்துல மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்படுவதற்கு நீங்க சொன்னீங்க, வானிலை அந்த IMT-யோடைய கணிப்பையே கூட சரியா கணிக்க முடியாத அளவிற்கு காலநிலை மாற்றம், அந்த பருவ காலங்கள் இதெல்லாம் சரியா கணிக்க முடியல. ஒருவேளை வடமேற்குல போகுமா, தென்மேற்குல போகுமா, மரக்காணத்தில் இருந்து விழுப்புரத்திற்கு அடுத்தது புதுச்சேரி, மாமல்லபுரத்துல கரையை கடக்குமா, இப்படி எல்லாம் கணிக்க முடியாமல், வானிலை ஆராய்ச்சியாளர்களாலேயே கணிக்க முடியாத அளவிற்கு இந்த புயல் ஒரு வேடிக்கை காண்பித்தது, விசித்திரத்தை உண்டாக்கியது. அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா இதுக்கு பிறகு கூட அதுல குறிப்பா வானிலையில ஒண்ணே என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அரசு கவனப்படுத்தி இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்து கவனப்படுத்தி இருக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. அதுல சென்னை கடவுள் புண்ணியத்துல, நான் எனக்கு இறை நம்பிக்கை உண்டுங்கிறதுனால சொல்றேன், எல்லாருக்கும் பொதுவான இறைவன் புண்ணியத்துல சென்னை தப்பிச்சது. சென்னையில கூட 9 சென்டிமீட்டர் மழைதான், அதிகபட்சமாகவே 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச இடத்துல கூட தண்ணீர் முறையா உடனடியாக வடியல. அதுக்கு 1960 மீட்டர் மின் மோட்டார்கள்லாம் வச்சிருந்த ராட்சச மோட்டார்கள்லாம் வச்சு தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டிய, அதாவது மழைநீர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்த வேண்டிய அளவிற்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது என்னன்னு கேட்டா, கடந்த கால, நீங்கள் மிக சரியாக குறிப்பிட்டீர்கள், கடந்த அதிமுக ஆட்சி ஆகட்டும் அல்லது திமுக ஆட்சி ஆகட்டும், இவங்களும் பொறுப்புல தப்பிச்சு போயிட முடியாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியா அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. இவர்கள் இருவருமே மழைநீர் வடிகால் அந்த பணிகளை சரியாக செய்யாத காரணத்தால்தான் இந்த தத்தளிப்புகள் ஏற்படுகிறது. இன்னும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சார், அதாவது குளங்களை தூர்வாரி கரையை பலப்படுத்தணும். குளங்களை ஆழப்படுத்தினா தண்ணீர் தேங்கி இருக்கும், நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், குடிநீருக்கு பிரச்சனை இருக்காது. சரி, கரைகளை அகலப்படுத்தி கரைகளை பலப்படுத்தணும்னு சொன்னா மழை அதிகமானா கூட குளங்கள் உடையாம இருக்கும், ஆபத்து வராது. இந்த வேலைகளை எப்ப செய்யணும்? ஜூன் ஜூலை, மே ஜூன் ஜூலை அந்த மாதிரி காலங்கள்ல, ஜூலை ஆகஸ்ட் காலங்கள்ல செய்யணும். ஆனா இவங்க எப்ப பண்றது தெரியுமா? வடகிழக்கு பருவமழை தொடங்குற அந்த செப்டம்பர் அக்டோபர் மாத காலங்கள்ல தான் இந்த அவசரமா மண்ணை அல்றது. இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. அரசாங்கத்தினுடைய குளறுபடிகள் தான் இதற்கு பொறுப்பு என்பதை நாம பொறுப்பை தட்டி கழிச்சு போயிட முடியாது. என்னோட கேள்விக்கு என்ன பதில் சொல்லல, நீங்க அப்படியே அதே நேரத்துல எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில நாங்கள் குறைகளை
கொஞ்சம் இருங்க முரளி இருங்க கொஞ்சம் அவசரம். அதாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல உங்க நேரத்தில் நான் குறிக்கிறேன். அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களிடத்திலே ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே குறைகளை சுட்டிக்காட்டுவது, மக்களின் தேவைகளை சொல்லுகிற இடத்திலேதான் நாங்க இருக்கோம். ஏன்னா எங்கிட்ட அதிகாரம் இல்லை. சரி, நாங்கள் உங்களை அதாவது குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு கூட எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் 3 மாத காலத்திற்கு பிறகு நேற்றைக்கு வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் களத்துக்கு போறார் விழுப்புரத்துக்கு. விழுப்புரம் செங்கல்பட்டு அந்த பகுதிக்கு விரைந்து அவர் மக்கள் பணிகளை கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் களத்துக்கு போயிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய நிதியமைச்சரை நாடாளுமன்ற வளாகத்திலே நிதியமைச்சர் அலுவலகத்திலே சந்தித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அதனால இப்போ உடனடியாக நாம நிதியை அப்படியே அள்ளி கொடுத்துருவோம் அப்படிலாம் நம்ம யாருமே மதிப்பிட முடியாது. ஏன்னு கேட்டா இன்னும் வெள்ளம் வடியணும். மக்கள் இந்த துயரத்தில இருந்து இந்த வெள்ளம் வடிறதுக்கு நாளாகும். ஆனா வடிஞ்ச வெள்ளத்துக்கு நீங்க என்ன கொடுக்க 35,000 கோடி தமிழக அரசு சார்பா கேட்கப்பட்டது. ஆனா நீங்க கொடுத்தது 276 கோடி தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. இல்ல 1690 கோடி. நீங்க இன்னும் கொஞ்சம் அது பேரிடர் மீட்பு நிவாரண தொகை இதோட நீங்க சேர்க்காதீங்க. இது புயலினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. அண்ணா நீங்க ஒரு முரளி இருக்கு. அதாவது நீங்க ஒரு மூத்த நெறியாளர், உங்களுக்கு தெரியும் 1690 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் பிளட் ரிலீஃப் ஃபண்டும் ரெண்டுமே சேர்ந்து மக்களுடைய துயரத்தை போக்குறதுக்காகத்தான். அது உங்களுக்கு ஒரு செய்தியா தான் நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறதா நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல இன்னும் ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சிடுறேன். இப்போ இன்னும் முதலமைச்சர் அவர்கள் குறுகிய, அதாவது அவசர தேவைக்காக நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. நான் முதலமைச்சரை குறை சொல்றதுக்கு தயாரா இல்லை. என்னுடைய சகோதரர் திமுக சகோதரர் முரளி சொன்னாரு, செங்கல்பட்டு வழியாக ஈசிஆர் ரோட்ல வந்தார், செங்கல்பட்டை தாண்டினார், அங்கே மாமல்லபுரம் தாண்டினார், மரக்காணத்திற்கு வந்தார் சொன்னார்ல. ரோட்டு வழியா தானே சார் வந்து என்ன நீங்க மக்கள் பணி செய்யறதுக்கு தானே சார் ஆட்சி கொஞ்சம் இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க அதுக்கு எதுக்கு இருக்கீங்க? அதுக்கு தான் சார் ஓட்டு போட்டுருக்காங்க. 40க்கு 40 எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒன்று கேளுங்க. நீங்க அபூர்வமான ஆட்சியை சுவைக்கிறீர்கள், அதிகாரத்தை சுவைக்கிறீர்கள், அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கிற பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்க மக்களுக்கு நீங்க தானே சார் பொறுப்பாளி. நீங்க போனாலும் யார் போவா? செய்தி ஒண்ணு சொல்லட்டுமா? பேரமான செய்தி ஒண்ணு, ஒரே ஒரு பேரமான செய்தியோடு நான் முடிக்கேன். அதுவும் மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சரோடு பேசுகிறார், செல்போன்ல பேசுறாரு. அவர் இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெள்ளம்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்துல ஒரு பெண் இருந்துகிட்டு எங்களுக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய காதுக்கு போகிற மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க. உடனே அமைச்சர் பொன்முடி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அழுது அந்த ஏழையினுடைய அழுது ஒப்பாரி வைக்கிற அந்த ஏழை குரலை உடனே அலட்சியப்படுத்துற வகையில பொன்முடி திட்டல சமூக ஊடகங்கள்ல மாத்திரமல்ல தொலைக்காட்சி ஊடகத்திலே வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் சொல்றது நாட்டுக்கு அவமானமா இல்லையா சார்? என்ன சார் நீங்க? அதனால கேளுங்க, எந்த திட்டத்துக்காக ஒழுங்கா கொடுக்கப்பட்ட நிதியே ஒழுங்கா செலவுப்பட்டதே இல்ல. எல்லா இடத்துல முறைகேடு, எல்லா இடத்துல முறைகேடு. இன்னும் சொல்லட்டுமா? நான் இன்னும் வெளிப்படையா சொல்றது கூட எனக்கு தயக்கம் இல்ல. 40% 30% பங்கு போட்டு ஒரு 100 ரூபாய் திட்டம் அளிப்பீர் என்று சொன்னால் 40% கேட்க 60% என்ன சார் வேலை நடக்கும்? மொத்தம்
சரி, ஓகே ஓகே சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சரி, ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு இல்ல 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 பேசலாம் பேசலாம். கணக்கெடுப்பு நடத்தி ரைட், ஓகே ஓகே ஓகே, நம்ம பேசலாம் பேசலாம். அடுத்த சுற்றுல வரேன். உரிய நடவடிக்கை எடுக்கும். ஓகே ஓகே, அடுத்த சுற்றுல மட்டும் வரேன், அடுத்த சுற்று வரேன். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், அதாவது 2008 2024 வரைக்கும் வருடங்களுக்கு புயல்கள் தலையை காட்டிக் கொண்டே போகிறது. இதில் திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்காங்க. காமராஜர் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த மழை நிவாரண நேரங்களில் முகாம்கள் அமைப்பதும் மற்றும் வந்து தண்ணீரில் இறங்கி வந்து ஆய்வு செய்வதும் வந்து ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு கிராஃபிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது சென்னை என்பது பல பகுதிகளில் மேடும் பல பகுதிகளில் பள்ளங்களும் கொண்ட ஒரு இயற்கையான அமைப்பு. இதற்கு 1957 ஒரு வெள்ளக்கார துரை, அவரோட பேர் எனக்கு சரியான நினைவில் இல்லை, அவர் வந்து ரூட் மேப் வந்து போட்டு கொடுத்துக்கிறாங்க. அதன்படி செஞ்சுருந்தா இன்றைக்கு சென்னை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும்னு இப்போ பேச்சு வருகிறது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இந்த புயல்களை தமிழக அரசு எப்படி கையாள போகிறது? ஏன்னா அடி மேலே அடி தொடர்ந்து வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசுக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவிற்கும் ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா முதலமைச்சர் சமீபத்தில் போயிட்டு வந்தப்போ அந்த ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது எப்படி டேக்கிள் பண்ண போகுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்? இது வந்து நம்ம ஆண்ட கட்சி, ஆள்ற கட்சி, மத்திய கட்சி, மாநில கட்சிங்கிறத விட இதை வந்து ஒரு ஒட்டுமொத்த பார்வையாக நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கோஸ்டல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1076 கிலோமீட்டர். அதில் 14 மாவட்டங்கள், 38 மாவட்டத்தில் 14 மாவட்டங்கள், சற்றேறக்கூடிய 37% நம்மளுடைய மாவட்டங்கள் வந்து இந்த கோஸ்ட் லைனில் தான் வருது. அப்போ இன்றைக்கி நியூ நார்மல்சி நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 20-25 ஆண்டுகளாக பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றம்ங்கிறது வந்து கண்கூட தெரியுது. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து வரனால இந்த சைக்ளோனை கூட நம்மளால் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே உங்களுடைய முகவரியில் சொன்னீங்க, புயல் எப்போ வரும்னு தெரியாது, வருமா வராதா, கடந்து போயிருச்சா. ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா புயல் வந்து கரையை கடந்துருச்சுனாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 6 மணி நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டு மழை பட்டையை கலப்புனது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு சேதாரம் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்களெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதித்தது. அப்போ இன்றைக்கி நமக்கு இது வந்து எல்லாருமே கூட்டு முயற்சியில் தான் இதை வந்து சமாளிக்கணும். இதில் அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ தனித்தனியாக நின்று முக்கோணத்தில் நின்று சண்டை போடுறது வந்து பயனற்ற செயல். அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2005 சுனாமிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்லுன்னே ஒன்று கொண்டு வந்தோம். நம்ம சுதந்திரம் அடைஞ்ச இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு 2005 தான் நமக்கு வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்லை கொண்டு வரோம். அடுத்தது இப்போ சமீபமாக நடந்து முடிஞ்ச இந்த ஆகஸ்ட்ல 2024 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதில் இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன வந்து இதாயிடுச்சுன்னா, இப்போ கூட எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டது என்னன்னா, நாங்கள் கேட்ட காசை கொடுத்தீங்களா, பண்ணீங்களா, இது அப்படி அப்படிங்கிறத விட இது பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இதை சட்டம் இயற்றுவீங்களாகட்டும், அந்த சட்டம் இயற்றுகளுக்கு எதிர்குரல் கொடுக்குறவங்களாகட்டும், அன்னைக்கு வந்து இது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு லீகல் என்டைட்டில்மெண்ட்டாக இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதை கிரியேட் பண்ணல. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வண்டி வச்சிருக்கோம், ஒரு வண்டியில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போய் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, சார் எப்படியாவது பார்த்து கொடுங்க சார், எனக்கு கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த வெள்ள நிவாரணம்ங்கிறதோ இல்லை வந்து இந்த டிசாஸ்டர், எந்த விதமான டிசாஸ்டர் இருந்தாலோ நம்ம யாரும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. எதுக்கோ நம்ம வந்து உரிமை தொகைன்னு கொண்டு வரோம். இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த ஜஸ்டிசபிள் ரைட்ஸா இது வந்து மாறணும். அப்ப நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இந்த பாதிப்பு இந்த ஃபார்முலா பிரகாரம், இந்த கால்குலேஷன் பிரகாரம் இத்தனை கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியங்கிறது நம்மளுடைய ரைட்ஸா மாறணும். இன்னைக்கு நம்ம என்ன இருக்குன்னா, நீங்க எப்படியாவது பார்த்து எங்களுக்கு கொடுங்கன்னு, அதாவது நான் இது வந்து வெறும் மாநில மத்திய உறவு மட்டும் நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் கூட எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் அது பிரிச்சு கொடுக்கறது சமவிகிதத்தில் பிரிச்சு கொடுக்குறாங்களாங்கிறது இல்லை. அப்ப அதனாலதான் வந்து தேர்தல் சமயத்தில் கூட என்ன சொல்லுவோம், ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிற ஆளு நம்ம ஊர்ல எம்எல்ஏவா இருந்தாருன்னா நம்ம மாவட்டத்துக்கு நிறைய கொண்டு வரலாம், நம்ம தொகுதிக்கு நல்லா கொண்டு வரலாம். அப்ப அந்த இடத்துல கூட என்ன இருக்குன்னா, அப்ப நாம வந்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கும்போது நான் ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருந்தனா வேணுங்கிறத செய்ய முடியும். ஆனா இதே எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தனா செய்ய முடியாம போயிடும். அப்ப இதே தான் தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் நடக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்குது, மத்தியிலையும் மாநிலங்களுக்கு இந்த வேறுபாடு தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் போய் ஒருத்தரை வந்து கையேந்திரங்கிறது இல்லாம எனக்கு சட்டப்பூர்வமாவே டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எனக்கு ரைட்ஸ் பிரகாரம்
நீதியின் அடிப்படையில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொண்டு வரணும். ஓகே. அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம இந்த புயலை கணிக்கிறதுக்கே நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜி இல்லை. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு கிளைமேட் மாடல் கிடையாது. நம்ம மற்ற நாட்டினுடைய கிளைமேட் மாடல் அவங்க என்னென்ன மாடல் வச்சிருக்காங்களோ அந்த மாடலை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில டேட்டாக்கள் புள்ளி விவரங்களை வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு மாடல் டிசைன் பண்ணி நம்ம இங்க டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்ஸாக்டா நம்மளுடைய இந்தியாவுடைய கிளைமேட் மாடலை நம்மளால இன்னைக்கு டிஃபைன் பண்றதுக்கு மாடல் இருக்கானா இன்னைக்கு இல்ல. அதோட இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இந்த மாடல் இருந்தா பத்தாது. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு நீங்க தென்னிந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா இதுதான் பெனின்சுலர் ரீஜன். அப்ப நமக்கு அதிகமான கோஸ்டல், அப்ப சவுத் இந்தியாவுக்கும் வந்து நமக்கு முக்கியமான ஒரு கிளைமேட் மாடல் தேவைப்படுது. அப்ப இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ரொம்ப இன்சஃபிஷியண்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேட் வந்து இந்தியன் கிளைமேட் 2030 ஒரு ஆய்வறிக்கை வரும்போது கூட அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன்ல, ஏன்னா இந்த சைக்ளோன் கிரியேட் ஆகிறது பூராமே உங்களுக்கு வந்து கடல் மேற்பரப்பு இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த தண்ணியில அண்டர் கரண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் பிரஷர், இதுல ஏற்படக்கூடிய மாறுதல்களை வச்சு அந்த சைக்ளோன் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரை வந்து அதை எக்ஸாக்டா டிஃபைன் பண்றதுக்கோ இல்ல வந்து இல்ல இன்னொரு காரணம் அதுல என்ன சொல்றாங்கன்னா பொல்யூஷன் கூட இதை வந்து கணிக்க முடியாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்றாங்க. ஓகே. நம்ம கணிப்பதில் அது இந்திய வானிலை மையமாக இருக்கட்டும், மண்டல வானிலை மையங்களாக இருக்கட்டும், கணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தவறுறாங்க அப்படின்றப்போ அந்த பொல்யூஷன் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அதான் இப்போ ஏன்னா இப்போ மனிதனுடைய சக்தி எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் அதையும் மீறி வந்து இயற்கை வந்து அதனுடைய அளவுகோலை எடுத்துக்கிட்டே போகுது. அப்போ வந்து மனிதனுக்கு எப்பயுமே வந்து ஒரு சேலஞ்ச், நம்ம எப்பயுமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும், நம்மளை மீறின ஒரு சக்தி இல்லைன்னு மனுஷன் நினைக்கும் போது போனால் இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்து நீ இயற்கைக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு சின்ன சிற்றணு தாண்டா அப்படிங்கிறத நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து நம்மளை நாமே தகவச்சுக்கிட்டு நம்ம டெக்னாலஜிக்கல் மூலியமாக இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கோங்கிறது இது அப்பட்டமாக படம் பிடிச்சு காமிக்குது. அடுத்தது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்து வெறும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ரீஜனல் லெவலில் நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் வந்தால் தான் இதை பற்றின ஒரு ஆய்வறிக்கைகளோ இல்லை வந்து அந்தந்த மண்டலங்களில் அந்தந்த பகுதிகளுக்கு உண்டான படிப்புகளை டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனேல வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் நமக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து இன்னும் இது அதனால தான் நான் சொன்னேன், இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாருமே ஒன்று கூடி செய்ய வேண்டிய விஷயம். இது யாருமே மாநிலத்தை பார்த்து மத்திய கை காமிக்கிறதோ மத்திய பார்த்து மாநிலம் கை காமிக்கிறதோ இது ஏற்புடையதில்லை. ஏன்னா இது வந்து இயற்கை சீற்றம். இது வந்து அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ வந்து ஒரு காங்கிரஸோ ஒரு சதித்திட்டம் கூட்டி கொண்டு வரதில்லை. இது எல்லாருமே சேர்ந்து நம்ம எதிர்கொண்டாதான் மக்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்வை கொடுக்க முடியும். நிச்சயமா. நம்ம இது ஒரு புறம் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து யார் அரசியல் பண்றாங்க, அதாவது ஆளும் கட்சி வந்து வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்ணுகிறதா இல்ல எதிர்கட்சி அவங்களுடைய தங்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக அரசியல் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? எல்லா கட்சியுமே இதில் அரசியல் பண்ணுறாங்க. இதில் இந்த கட்சி தான் அரசியல் பண்ணுது அந்த கட்சி தான் அரசியல் பண்ணலங்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியினுடைய குறைபாடுகளை சுட்டி காமிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து எதிர்கட்சிகளாக இருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 57 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகள் நடக்குது. அப்போ அதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்க, ஒரு திமுக மேலே நீங்கள் அதிமுக கேள்வி எடுக்கும்போது நீங்கள் ஆண்டுட்டு இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. அப்போ இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவை பற்றி காக்கும்போது நம்மளும் திமுகவை பார்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் தானே ஆண்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் இதை பண்ணலையா. அப்போ இதை ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறது இல்லாமல் நான் என்ன பார்க்குறேன்னா இதை வந்து நீங்கள் கட்டமைப்பை நீங்கள் திடப்படுத்தணும். அப்போ இன்னைக்கு வந்து இதுதான் நியூ நார்மல்சி, இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது. ஏடிஎம்கேபியில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பில் தயவு தாட்சியமின்றி வந்து அவங்க வந்து கை வச்சாங்க. அதை வந்து நம்ம கூவம் ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அடையார் ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்கக்கூடிய நம்ம கிரீம்ஸ் ரோட்டில் பிரபல மருத்துவமனைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கால்வாய் ஆக்கிரமிப்பு கூட கடுமையான வந்து அவங்க வேலை பார்த்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டிருக்கா? இந்த ஆக்கிரமிப்புகள்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு சொல்றேன். இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இது வந்து பல நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா ஒண்ணுமில்லாதவங்க போய் ஆக்கிரமிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்றோம். ஆனா இது பெருமளவில் ஆக்கிரமிப்பு இருக்கிறது வந்து அதிகாரம் மிக்கவர்கள் பலம் மிக்கவர்கள் போய் ஆக்கிரமிக்கிறது தான் ஜாஸ்தி. இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க சென்னையிலே எடுத்துங்க, பல மருத்துவமனைகள், பல பல்கலைக்கழகங்கள், பல அரசாங்க கட்டடங்கள்,
பெரிய பெரிய நிலையங்கள் எல்லாமே வந்து இங்க ஆக்கிரமிப்புல கட்டப்பட்டதா இருக்கு. அது வந்து புறம்போக்குல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. புறம்போக்குல ஆக்கிரமிப்பு பண்றதே தவறு. நான் கேட்கிறேன்னா அந்த நீர்நிலை வழித்தடங்கள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் தான் நான் கேட்கிறேன். இது வந்து என்னன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு அர்பனைசேஷன் ஆகுது. அப்ப அர்பனைசேஷன் ஆக என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு நிலங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 39,000க்கு மேல ஏரிகள் இருந்ததா நமக்கு வந்து இருக்குது. நம்மளுடைய அந்த நீர்நிலை கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த காலத்தில் மன்னராட்சி காலத்திலேருந்தே அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு படிப்படியாக இன்னைக்கு வந்து அந்த நீர்கள் நிரம்பி வர 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 அது அணையிலிருந்து ஆறிலிருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏரி குளம் குட்டை கம்மாய் வரைக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த நீர் மேலாண்மைங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய தமிழினத்திலே அது எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்கு. ஆனா இதை பூராமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நமக்கு அந்த இடத்துல தண்ணி இல்லை, அந்த இடம் பயனற்று இருக்கு, இது வந்து புறம்போக்கு நிலமா இருக்கு, இது வந்து பயன்படாம இருக்கு, அப்ப நமக்கு வந்து நகரமயல் ஆக்கப்பட வேண்டியதா இருக்கு, நமக்கு இடங்கள் வேணுங்கும் போது அரசாங்கமே என்ன பண்றாங்கன்னா இந்த புறம்போக்கு நிலத்துக்களை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு. அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ லேயிங் ஏரியா. அப்ப நீங்க தண்ணியை என்னைக்கு ஊத்தி விட்டீங்கனாலும் அது பள்ளத்தை நோக்கி தான் பாயும். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக மேட்டை நோக்கி பாயாது. அப்ப நீங்க நீர் போகக்கூடிய இடத்துல பூராமே நீங்க வந்து பல வருடங்களா மழை இல்லை, தண்ணி ஓட்டமே இல்லைங்கிறது இப்பதான் இன்னைக்கு பல பேருக்கு தெரியுது. நம்ம டிவியில இன்டர்வியூ எல்லாம் பார்ப்போம். இல்ல இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் தண்ணி வர இடங்க இது, தண்ணி வந்து தேங்குற இடங்க இது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி இந்த இடத்துல தேங்கி நாங்க இப்பதான் பாக்குறோம்னு ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க பேசுறதெல்லாம் நம்ம பல இடத்துல கேட்டு இருப்போம். அப்ப இந்த மாதிரி என்னுடைய கண்ணுக்கு வந்து இதுல நிக்கிறது. அதனால நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அந்த மேப் ஃப்ளட் அந்த போறதனுடைய அந்த வாட்டர் ரூட் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எந்த மாதிரி டெரைன்ல நம்ம ஊர் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு டிகிரி ஏத்த இறக்க இருக்குங்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க இந்த அர்பனைசேஷன் மாடல் கொண்டு வரும்போது இது சஸ்டைனபிளான டெவலப்மெண்டா, எந்த இடத்துலயும் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்பு குறையக்கூடியதா இல்லாம நீங்க வளர்ச்சி முக்கியம். அதுக்காக வந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இருக்கக்கூடிய வாட்டர் வேஸ்ல பூரா நீங்க செவுத்த காம்பவுண்ட கட்டி விட்டு பில்டிங்க கட்டினீங்கன்னா இதுல பொதுமக்களும் இதுல உடன்பாடு தான். இப்ப இது பொதுமக்களும் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்தை வாங்கும் போது எப்படியாவது ஒண்ணு விலை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம போய் அங்க வீட்டை கட்டிக்கலாம் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி வீட்டை கட்டிட்டு போற வரைக்கும் நமக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரம் விளக்குற கல்வி, பாத்ரூம் போற தண்ணி எல்லாம் கூட ரோட்ல தான் போகுது. ஏன்னா அது வரைக்குமே வந்து அங்க பைப் லைன் இல்ல. அப்ப மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு இயலாமையும் கூட, சரி நம்மளால முடியல நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு தானே போய் ஆகணும், அரசாங்கமும் அதை பயன்படுத்திக்கிட்டு ரியல்டி பில்டர்ஸும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இயற்கை வளங்களை அழிக்கிறதுல நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். அப்ப இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த இயற்கை வளம் சார்ந்த படிப்பினைய மக்கள் கிட்ட கொண்டு வரணும். இப்ப உதாரணத்துக்கு ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசாஸ்டர் எஜுகேஷன் இருக்கு. அப்ப அவங்க ஸ்கூல்லயே எப்படி நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் போது ஐயோ அப்பா அப்படின்னு பதறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தா எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஆண்மகனுக்கோ பெண்ணுக்கோ வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பத்தின விழிப்புணர்வு வருதுங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே புரியுது. அப்ப இன்னைக்கு நமக்கு அந்த டிசாஸ்டர் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நேச்சுரலை வந்து பிரிசர்வ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கல்வி நிலையங்கள்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். இது வந்து பேச்சளவுல இல்லாம செயலளவுல இங்க கொண்டு வரும்போது இது அடிப்படை படிநிலையிலிருந்தே இதை நம்ம ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப இதையெல்லாம் பண்ணாம நம்ம எங்க மாற்றம் வருதோ அந்த இடத்துல மாற்றத்தை உண்டு பண்ணாம நான் உங்களை கை காமிக்கிறது, நீங்க இந்த 5 வருஷம் நான் உங்களை கை காமிப்பேன், அடுத்த 5 வருஷம் அவர் வந்து உங்களை கை காமிப்பாரு. அப்ப இப்படியே கை காமிச்சிட்டு இருந்தா நாடு நமக்கு நல்ல நிலைமை அடையிறது என்னைக்கு? இப்ப உதாரணத்துக்கு சமீபமா பார்த்தோம், பெங்களூர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, கழுவுறதுக்கு தண்ணி இல்லாம போச்சு. அந்த சூழ்நிலை இன்னைக்கு சென்னைக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த 4000 கோடி 5000 கோடி இப்ப இவங்க எல்லாமே பேசுறது சென்னை மட்டும் தமிழகம் அல்ல. அததான் இந்த மழை வந்து நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னைக்கு சென்னையில வந்துட்டா என்ன பண்றது முன்னேற்பா நாங்க ஸ்டாலின் ஐயா கூட சொன்னாரு, நீங்க எவ்வளவு மழை கொட்டினாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டு. என்ன காரணம்னா சென்னையில நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அதனால நாங்க வந்து எல்லாத்தையுமே. அப்ப சென்னை தான் தமிழ்நாடா? அப்ப இன்னைக்கு வந்து சுத்தி சென்னையை சுத்தி இருக்கிற ஊர்ல பூரா இந்த அடி அடிச்சிருக்க, திருவண்ணாமலையில 3 இடத்துல நிலச்சரிவு. நிச்சயமா. அப்ப இவ்வளவு தூரம் ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு விழுப்புரத்துல அந்த ஏரியல் ஷாட் எடுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா இருக்குது. ஆமா. அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு பார்க்காத சூழல்கள் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து இயற்கை அறிவுறுத்துது, உன்னுடைய மாநிலங்கிறது வெறும் சென்னை மட்டும் இல்ல, தமிழகம் பூரா தான் உன்னுடைய மாநிலம். அப்ப இந்த தமிழகத்தை பூராமே காப்பாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அப்ப இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாமே
ஆளுகின்ற ஆண்ட அரசாங்கங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல், Okay. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அப்படிதான் நான் பாக்குறேன் இதை. பேசலாம் சார். திரு முரளி, அதாவது நந்தகுமார் வந்து அழகான ஒரு விஷயத்தை வச்சார். அதாவது இது மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை பண்ணாம கரம் கோர்த்து மக்களுக்கு உண்டான பணிகளை பண்ண வேண்டிய இடத்துல 2 அரசுகளும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு வந்து சென்னை என்பது மட்டுமல்ல, சென்னை நீங்களாக பல பகுதிகளும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அந்த கரெக்டாக அந்த மழைக்காலங்களுக்கு முன்பதாக மட்டும் இந்த வேலைகளை ஆரம்பிப்பது ஏன்? அந்த அளவுக்கு ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது. வருமுன் காப்பது, சொல்லுங்க. வருமுன் காப்பது ஒரு அரசுக்கு அழகு. ஆகவே அந்த அரசு மக்களை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லா இடங்களிலும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், விஜயகுமார் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தார். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்பொழுது இந்த மழை வெள்ளத்தில் இருந்து தலைநகர் சென்னையை பாதுகாத்திருக்கிற எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியை பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் செல்வம் அவர்கள் பேசுற பொழுது நீங்க கேட்டீங்க, நிதி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லல. பதிலே சொல்லாம விட்டுட்டாரு. அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நிதியை தந்தாலும் தராவிட்டாலும், சென்ற முறை கேட்ட பொழுது நீங்கள் தரவில்லை, நாங்கள் எப்படி பணியாற்றணும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்க விஜயகுமார் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. இப்ப நீங்களும் பிஜேபியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா நிதி கொடுத்துருவாங்க அப்படின்னு விஜயகுமார் ஒரு பதிவு பண்ணார். கொடுத்தாங்கன்னா நன்றி. நாங்கள் அதாவது கொள்கை ரீதியாக திமுகவும் பிஜேபியும் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை மக்கள் நலத்திற்காக அவர்கள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். அதைதான் எங்கள் தளபதி சொன்னார். சென்ற முறை நாம் நிதி கேட்டோம், கொடுக்கவில்லை, சமாளித்தோம். இந்த முறையும் நிதி கேட்கிறோம், கொடுத்தால் பரவாயில்லை, கொடுக்காவிட்டால் அதையும் சமாளிப்போம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். அதே போல விஜயகுமார் பேசுறப்ப சொன்னாரு, 2015 புயல் பத்தி எல்லாம் பெருமையா பேசினார். 2015 புயல் வந்த போது எப்படி தமிழ்நாடு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அங்க 25 செத்தாரு, இங்க செத்தாரு, அப்படி செத்தாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவர்கள் அந்த புயலிலே அதிமுக ஆட்சி இருந்த பொழுது செத்தார்கள். ஆனால் உயிர் சேதங்கள் அப்போது நடந்த போது அந்த உயிர் சேதங்கள் இல்லாமல் இந்த முறை அழகாக அற்புதமாக தமிழ்நாட்டின் தலைநகரத்தையும் விழுப்புரம் போன்ற பகுதிகளையும் காப்பாற்றி இருக்கிறார் எங்கள் தலைவர் அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போக வேண்டுமானால், என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தார்கள் விஜயகுமார் கேட்கிறார். ஒன்றும் கிடையாது. கீழ்ப்பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் கொண்டு வந்து நிவாரண முகாம் சேர்த்துவதற்காக 2229 முகாம்களை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர்களை இல்ல சார், இல்ல இப்ப அதுதான் வந்து என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து நிவாரண முகாம்ல தங்க வைக்கிறீங்க, பள்ளத்துல தேங்குற தண்ணியை வெளியெடுத்து விடுறீங்க. ஆனா மழைநீர் வடிகால் வாய்க்கால் என்பது திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை ஏன் வந்து நீங்க வந்து தாமதப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அங்க முன்வைக்கிறாங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ திட்டத்துல எப்படி நடக்குது பணி எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இந்த சென்னையை காப்பாற்றுவதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நம்ம பேசலாம் அப்படியே இருங்க நிகழ்ச்சியில். இல்ல இருங்க சார், அப்படியே ஒரு நிமிஷம். நிகழ்ச்சியில் மக்களுடைய குரல் ஒலிக்க இருக்கிறது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு நேரலையில் தெரியப்படுத்தலாம், பேசலாம். உங்களுக்கு உண்டான நேரம் 044421100066 என்கின்ற தொலைபேசி இணைப்பு எண்களில் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு விவாத நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இது மக்கள் குரலுக்கான நேரம். மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கு முதல் குரலாக அன்பழகன் தஞ்சாவூர்லேருந்து அழைத்திருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சார் வணக்கம் அன்பழகன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன விரிவா சொல்லுங்க. கருத்துக்கள் வந்து சார், அரசாங்கம் முன்னாடி உள்ள அரசாங்கம் சரியில்லைன்னு தான் மக்கள் வந்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க செஞ்ச தவறே ஏன் சார் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுட்டு அதிமுக அதை செஞ்சிச்சு. நான் வந்து திமுக காரங்க, நான் 15 வயசுல இருந்து திமுக காரன். சரிங்க. ஏன் அந்த ஆளுங்க வந்து இன்னமும் வந்து
தளபதி அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு பண்றதுக்கு வேணாங்க கொண்டாந்து வச்சிருக்கு. சரி, அப்ப ஏன் அவங்க பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க? ஏன் பண்ணல, அவங்க செஞ்ச தவற ஏன் சொல்லிட்டு பாருங்க. ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. சொல்லக்கூடாது. கரூர் முரளி, தஞ்சாவூர்ல இருந்து அன்பழகன், அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் தான். அவங்க தான் பண்ணலைன்னு நம்ம தளபதி, அதாவது முதல்வர் ஸ்டாலினை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், ஏன் அவர் இன்னும் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் மக்கள் குரலா. என்ன சொல்லியிருக்காரு சார்? அதாவது அதிமுக தான் சரியா ஆட்சி பண்ணலைன்னு சொல்லிட்டு திமுகவை கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கிறோம், திமுகவும் ஏன் இது போன்ற வேலைகளை மெத்தன போக்கோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். நம்ம இப்ப ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருட காலத்தில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கிடையாது. இன்னும் இந்த ஆட்சி 2 வருடம் இருக்கு. அடுத்த ஆட்சி நம்ம தான் வர போறோம். ஆகவே அடுத்த ஆட்சி வருகிற பொழுது கண்டிப்பாக சொல்லுகிறோம், 2 ஆண்டு முடிகிற காலகட்டம் வருகிற பொழுது தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஒரு தமிழகத்தை எங்கள் தலைவர் உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறார். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க விஜயகுமார், உங்களை குறுக்கிட்டு சொல்லுங்க. அதாவது இப்போ நந்தகுமார் பேசும்போது அவர் சொன்னார், அதாவது சரியாக கணிக்க முடியல, ஒரு புயலோ மழையோ நிறையா வந்ததுன்னா அது சரியாக கணிக்க முடியலன்னு சொன்னார். அதுக்கு தான் 21 மார்ச் மாதம் 2022 சட்டமன்ற கூட்டத்தொடர், தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் அன்றைய நிதி அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறார். இதுக்கு உபகரணங்கள் வாங்கணும், அங்கங்கே வைக்கணும், இதை வந்து உபகரணங்களை வச்சு மழையும் புயல் வெள்ளத்தை கண்டுபிடிக்கணும். இதுவரையிலும் இந்த அரசாங்கம் அந்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்ன வேலை செய்ததுன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, அப்படி இருங்க. தூத்துக்குடியிலிருந்து கண்ணன் மக்கள் குரலாக. வணக்கம் கண்ணன், உங்களுடைய கருத்து. வணக்கம். வணக்கம். வணக்கம், தூத்துக்குடியிலிருந்து பேசுறேன். என்னோட பேர் ஆதிகண்ணன். வணக்கம். சொல்லுங்க விரைவா சொல்லுங்க. இப்போ 4000 கோடி செலவழிச்சுன்னு சொன்னாங்க. 4000 கோடி என்னவங்க பண்ணாங்க? போன டிசம்பர்ல இதே சொன்னாங்க. 95% முடிச்சிட்டு இருந்தாங்க, 90% முடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்களும் அப்படிதான் இருக்குது. சரி, இதுதான் உங்களுக்கு கருத்தா? இது என்னோட கேள்வி. சரி, நன்றி. இதுதான் அவருடைய கேள்வி, கருத்து இல்ல. ரைட், உங்களுடைய கேள்விக்கு மிக்க நன்றி கண்ணன். திரு செல்வம், இப்போ மக்கள் கருத்தாக வரும்பொழுது அரசாங்கங்களை தான் வந்து சொல்றாங்க, எல்லாமே மெத்தன போக்கோடு இருக்கிறாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே வந்து மத்திய அரசை கை காட்டல, மாநில அரசுகளை தான் கை காட்டுறாங்க. மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுத்தாதானே மாநில அரசு, அதாவது முன்கால் வைத்தாதானே பின்கால் தானே வரும். நீங்க மாநில அரசாங்கத்துடைய வரி வருவாய் அதெல்லாம் நீங்க வந்து கணக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மாநில சுயாட்சி, அந்த சுயாட்சி, இந்த சுயாட்சி எல்லாம் சொல்றீங்க. 23 பைசா தானே கொடுக்குறீங்கன்னு திமுகவுடைய குற்றச்சாட்டு. அதை விட நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு எத்தனை பைசா கொடுக்குறாங்க? மகாராஷ்டிராவுக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்தா மகாராஷ்டிராவுக்கு 18 பைசாவை என்னமோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நந்தகுமாருக்கு என்னோட தரவுகள் அதிகம். 8 காசு. அதனால இன்னும் சொல்ல போனீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து தொழில் இன்னும் சொல்ல கான்ட்ரிபியூட் பண்றது, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட். அதாவது வரி செலுத்துறதுல மாநிலத்தினுடைய பங்கை அதிகமாக கொடுப்பது மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராவுக்கு மத்திய அரசாங்கம் 8% தான் கொடுக்கு, 8% தான் கொடுக்கு. மத்திய அரசாங்கத்தை எல்லா வகையிலும் நீங்க பணி சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேச பாதுகாப்புல இருந்து ரயில் விடணும், நீங்க ரயில் விடணும்னு சொன்னா அது நாங்க தான் விடணும். கப்பல் விடணுமோ அது நாங்க தான், மத்திய அரசாங்கம் தான் விடணும். உங்ககிட்ட தான் அந்த துறை இருக்கு. உத்தரப்பிரதேசம் நீங்க தான் கொடுக்கணும், விஜயகுமார் அனுமதிங்க. அதாவது இன்னும் கூட கேட்டீங்கன்னா 80 அதாவது நாம எத்தனையோ நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். பிரதம மந்திரியினுடைய அன்ன யோஜனா திட்டத்துல வந்து 80 கோடி மக்களுக்கு, அதாவது 140 கோடி மக்களை கொண்ட இந்தியாவினுடைய ஜனத்தொகையில 80 கோடி பேருக்கு பிரதமர் தம்பி நந்தகுமாருடைய கருத்துல ஒரே கருத்தோட நான் வாரேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொன்னாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்றேன்னா, பெருந்தலைவர் காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானவர் இல்லை, அவர் தேசத்துக்கு சொந்தமானவர். அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஒரு இயக்கத்துக்கு சொந்தமானவர் கிடையாது, தேசத்தினுடைய தலைவர். அதனால காங்கிரஸ் கட்சி, நான் காமராஜர் அவர்களை, பெருந்தலைவர் காமராஜரை புகழ்ந்து பேசுறதுனாலேயே வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறதா நினைக்கிறாதீங்க. காங்கிரஸ் கட்சி அவரை காயப்படுத்திய கட்சி, அதை விட்டுருங்க. ஆனா அந்த பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல கொஞ்சம் இருங்க சார்,
அதாவது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஏற்படுத்தின அணைக்கட்டு திட்டங்கள், அந்த நீர்வழி போக்குவரத்துகள், இதையெல்லாம் கூட இவர்கள் பாதுகாக்க தவறுவது. ஒரு நிமிஷம். கன்னியாகுமரியிலிருந்து குமார் இருங்க, ஒரு நிமிஷம். கன்னியாகுமரியிலிருந்து குமார் இணைகிறார். வணக்கம் குமார், உங்களுடைய கருத்து என்ன, விரிவா சொல்லுங்க. சார், காமராஜர் ஆட்சி பிறகு திராவிட கழகம் ஆண்டது. அண்ணா திமுக சரி, திமுக சரி, சரி சரியா நினைச்சிருந்தா எங்களுக்கு கேட்கல நினைச்சிருந்தா இந்த தண்ணி வடிய எடுத்திருக்கலாம், திருத்திருக்கலாம். சரி, எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறதா மந்திரி மாதிரி. சரி, உங்களுடைய கருத்து என்னன்னா, ரெண்டு கட்சிகளும் இதை செஞ்சிருந்திருக்கலாம், செய்யாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? வேலை இல்ல. சரி, ரைட், ஓகே ஓகே கண்ணா, நன்றி கண்ணா, நன்றி கண்ணா, நன்றி. சொல்லுங்க செல்வம். அதாவது மிக அருமையா கன்னியாகுமரியிலிருந்து பேசின நண்பர் சொன்னதுதான். அதாவது நிறைவான கருத்தா சேர்த்து சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேன். ஸ்டேட் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி அதுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்கினதா தம்பி விஜயகுமார் சொன்னாங்க. அத நீங்க அதை இன்னும் கூட பணத்தை அதிகமாக ஒதுக்கி அதை நீங்க ஏன் அந்த வானிலை ஆராய்ச்சி மையம், மாநில ஆராய்ச்சி மையத்தை நீங்க ஏன் வலுப்படுத்தல? தமிழ்நாடு வலுப்படுத்திருக்கணும் வேண்டாமா? நீங்க பட்ஜெட்ல அசம்பிளில அறிவிக்கிறீங்க, ஃபண்ட் அலோகேட் பண்றீங்க, அதை நீங்க பண்ணல. ஸ்டேட் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்னு உருவாக்குனாங்க. இயற்கையை ஒரே வரியில நிறைவான கருத்து ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2026 நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரம் கோட்டையை நோக்கி எங்களுடைய குறிக்கோள், நாங்கள் இலக்கை வைத்து பயணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் இப்பொழுது கணக்கீட்டின்படி வழங்கப்படக்கூடிய திட்ட அறிக்கையின்படி நாங்க வந்து நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து விஜயகுமார். அதாவது இந்த ஆட்சி வந்து மணக்காத காகிதப்பூ, தாகம் தீர்க்காத காணல் நீர். இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது குடிபராமரிப்பு பணிகளை விழுப்புரம் மாவட்டத்திலேயோ அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்திலே, கடலூர் மாவட்டத்திலே இவர்கள் சரியாக செய்திருந்தால் ஏரி அங்கே உடைந்திருக்காது, மக்கள் வெள்ளத்தில் அங்கே பாதிப்புப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் வந்திருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த ஆட்சி விரைவில் வீட்டிற்கு போகும். 2024 தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். 4000 கோடியை ஏப்பம் விட்ட இந்த ஆட்சினால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. நன்றி. திரு நந்தகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. இது வந்து இப்போ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்கு. அதாவது வந்து இது எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃபினான்ஸ் கமிஷன். நிச்சயம். இந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் வந்து 2021 26 வரைக்கும் 1,60,153 கோடியை வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு கீழே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க அலோகேஷன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த 5 வருஷத்துக்கு 21 26 வரைக்கும் 6,013 கோடி. போன வருஷம் வந்து 1,200 கோடியாக இருந்துச்சு. இப்போ வந்து 1,260 கோடி, இப்போ வந்து 1,322 கோடி இப்போ நடப்பு நிதியாண்டுக்கு வரப்போகுது. அப்போ இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி பல இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இது நியூ நார்மல்சியா மாறிட்டு, ஏன்னா இது வந்து நீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா இவங்களுக்கு இது ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி அலோகேஷன் பண்ற ஃபண்டு. அப்போ மொத்தமாவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல 1,60,000 கோடி, அதுக்கு தமிழ்நாட்டில் அலோகேஷன் பண்ணியிருக்கிறது 6,000 கோடி. அப்ப இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். இந்த 1000 கோடியில வந்து வரக்கூடிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 1000 கோடியை சரியான முறையில் அவங்க உடனடியாக துரிதப்படுத்தணும். இல்லை, இந்த இதில் கூட என்னன்னாக்கா இதில் வந்து அந்தந்த மாநில அரசாங்கம் 25% இதில் கொடுக்கணும், மத்திய அரசாங்கம் 75% பங்கு இருக்கு இதில். அடுத்தது இது வந்து நார்மலான ஸ்டேட்டுக்கு. இதே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோ இல்ல வந்து ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோவா இருந்தா மத்திய அரசாங்கம் 90% கொடுக்கணும், மாநில அரசாங்கம் 10% கொடுத்தா போதும். அதனாலதான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றது இது 2 பேருத்தினுடைய கூட்டு முயற்சி. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இந்த பினான்ஸ் கமிஷன்ல இப்பதான் வந்து நிறைய மீட்டிங் நடக்குது, மாநில முதல்வர்கள் எல்லாம் போய் பார்க்கறாங்க. அப்போ இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக இவங்க அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் போதியதா ஃபண்டா இருக்கா, அலோகேட் பண்ற ஃபண்ட் பத்துமா? ஏன்னா இது 5 ஆண்டுகளுக்கு 1,60,000 கோடி. போன தடவை நம்ம தமிழ்நாட்டில இருந்து எத்தனை ஆயிரம் கோடி கேட்டிருந்தாங்க? 35,000 கோடி. மொத்த ஒதுக்கீடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 5 வருஷத்துக்கு 1,60,000 கோடி. அப்ப நீங்க ஒரு புயல்ல வந்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள். அப்ப இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்னா மத்திய அரசாங்கம்
அரசாங்கத்துக்கிட்ட, ஏன்னா இதுல 25% தமிழக மத்திய அரசு அரசாங்கம் நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் மாநில அரசு தவறாமல் மாநில அரசு போகணும். இதெல்லாம் வந்து நம்ம மழை பெஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க மத்திய பார்த்து கொடுங்கன்னு கேட்காம நன்றி. இத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நன்றி. இந்த ரிஸ்க்குக்காக அலோகேட் பண்ண டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுனுடைய இப்ப இன்னைக்கு 1,60,60,000 கோடி 5 வருஷத்துக்கு பத்தவே பத்தாது. நிச்சயமா. அப்ப இது அதிகமான அளவுக்கு நீங்க அலோகேட் பண்ணணும். அப்ப இதுல இந்த கோரிக்கை முன்வைக்க நீங்க சொல்றீங்க. ஓகே, நன்றி. தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கம் 25% கொடுக்கணும், மத்திய 75 கொடுப்பாங்க. ஓகே. இத நீங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணாம கொடுங்கன்னா யார் கொடுப்பா? சட்டையில இருந்தா தானே அகப்பையில வரும். ஓகே, நன்றி சார், நன்றி. திரு கரூர் முரளி, உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்தும் விரைவாக. மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்காமல் போனாலும், இயற்கை எங்களுக்கு சதி செய்தாலும், இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பசித்தவருக்கு கிடைத்த பால் சோறை போல, திசை தெரியாதவருக்கு கிடைத்த திசை காட்டியை போல, கண் இல்லாதவனுக்கு கையில் இருக்கின்ற கைத்தடியை போல தமிழ் சமுதாயத்தை தண்ணியில இருந்து காப்பாத்துங்க சார், தண்ணியில இருந்து காப்பாத்துங்க, சரி. வெள்ளத்துல இருந்து காப்பாத்துங்க. இல்ல பேச அனுமதிங்க. செல்வம் போன்றவர்கள் இல்ல பேச அனுமதிங்க. திரு விஜயகுமார், இல்ல நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யறேன். இல்ல நன்றி சார், நன்றி. இல்ல நீங்களும் வந்து இலக்கியன்றத நிரூபிச்சீங்க. அந்த வசனங்கள் பேசி அவர் வசனங்களை பேசி நிரூபிச்சாங்க. அதான் அனுமதிக்கிறோம். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசியை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.